ஹலோ எவ்ரிவன், நான் உச்சா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு ரசிகர்கள் நான் ஒரு சின்ன வார்னிங் தரேன். ஏன்னா பார்த்து வெளில நீங்கள் ஏதாச்சும் புது இடத்துக்கு போகிறாங்க பார்த்துருங்க சொல்கிறேன். ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வர வழியில் மன்னாவர் பஸ் வழியாக லிஃப்ட் டிக்கெட் போயிருந்தேன். ஸோ பஸ்ஸு வரல. ஸோ லிஃப்ட் டிக்கெட் சீக்கிரம் போயிடலாம், எங்கள் ஏரியாவுக்கு சீக்கிரம் ஷார்ட்கட்டில் போயிடலாம் நான் லிஃப்ட் எடுத்திருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது பசங்க ஒரு 3 பசங்க காலேஜ் பசங்க ஏற்றுறாங்க. ஆனால் நான் கரெக்டாக நடத்துறேன், நான் உங்கள் ஏரியாவுக்கு போகிறேன்னே நான் விட்றேன்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து ஏறினேன். என்ன ஆச்சா, பக்கத்தில் ஒரு ஏரியா போயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு போயிட்டு கொஞ்சம் போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னா ஒரு இல்லை ப்ரோ, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பிக்கப் பண்ணணும், ஒரு கிஷம் பிக்கப் பண்ண சொன்னாங்க. ஃபோன் வாங்கணும், ஒரு கிஷம் பிக்கப் பண்ண சொன்னாங்க. பிக்கப் பண்ணி ஏற்றுனாங்க. ஸோ பிக்கப் பண்ணி ஏற்றும் போது அதை கொண்டு போனாங்க. கொண்டு போன ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு மாதிரி பேசினாங்க. ஏன் ப்ரோ என்ன பேச தெரியல, ஏன் ப்ரோ பேச தெரியவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அடிக்கிறது, ஃபோனே அந்த பசங்க நினச்சா அந்த கேங்கில் குரூப்பில் யாரோ ஃபோனு காணாமல் போச்சு. நான் நினச்சி என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் புரியவே அங்கே இன்னும் அடிச்சிருப்பாங்க. அடிச்சடியில் தலை வாங்கிஇருக்குது, இந்த கழுத்து இன்னொரு கழுத்தொலி இருக்குது, தலை வாங்கிருக்குது, முதுகு வலிக்குது எனக்கு. இப்படி அவங்க அடிச்சிட்டாங்க. நான் தட்டு விட்டாங்க. அதெல்லாம் சொன்னேன், அப்புறம் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன், வீடு எங்கே சொன்னேன், இல்லை போய் பண்ணி மனசு அனுப்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் போனேன், திருப்பி வராங்க, இன்னும் அடிச்சிருப்பாங்க. ஆர்மி ஹவுஸ் பக்கத்தில் இருந்துச்சு, அதனால் போயிட்டாங்க. ஸோ நான் அவனோட போலீஸ் நான் கொடுத்தேன் அவங்க மேலே. ஆனால் நான் போலீஸ் விட்டேன். ஸோ அப்புறம் என்ன அது விட்டேன். அப்புறம் நானே கால் பண்ணி கேட்டேன். அந்த நம்பர் அவங்க கால் பண்ணாங்க. நான் கால் பண்ணி கேட்டு சொன்னாங்க, அவங்க வந்து ஃபோன் தான் அடிக்கலையா, நான் நல்ல வீடியோஸ் போடுறனால பராமரிச்சாங்க. நானே ஒரு 300 ஃபாலோவர்ஸ் கொடுத்தேன், பழம் வச்சுருக்கேன். என் மேலே பராமரி அடிக்கிறாங்க. சிரிப்பா இல்லை இப்போ கேட்குறது. பராமரிச்சு அவங்க ஃபோன் தான் அடிக்கல, பராமரி வீடியோ போடுறது பிடிக்கல அடிச்சிருக்காங்க. நானா பெரிய டிஸ்டர்ப் புரியவே இல்லை. இதாவது கூத்துனா இவன் சட்டையை பாருங்க, சட்டையை இங்கிலீஷ் பாருங்களேன், நல்லா வீடியோ பாருங்க தெரிஞ்சு இப்படி அடிச்சிட்டாங்க. அது இன்னும் அடிச்சிருப்பாங்க. அவங்க அக்கா, சில அக்காக்கான தடுத்து விட்டாங்க. எல்லாம் இன்னும் அடிச்சாங்க சொன்னேன். ஸோ இதுவே நான் சொன்னேன், புதிய போனால் யாரும் இன்னும் லிஃப்ட் எடுத்து போகாதீங்க. நான் பார்த்தோம் புதுசு ஏரியாவுக்கு எங்கே போனால் எங்கே இருந்தாலும் புதுசாக ஏரியா போனால் லிஃப்ட் போவாங்க. நீங்கள் பஸ் ஏறி போங்க, ஆட்டோ இல்லை ரேபிட் ஏறி போங்க. இது மாதிரி புதிய போவாங்க. நிச்சயமாக நீங்களும் உங்களை கடத்த பண்ணி கொலவடம் செய்ய பண்ணலாம். ஏன்னா அந்த போலீஸ்காரன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ்காரன் சொன்னார், இல்லைப்பா உங்களுக்கு கொலவடம் பண்ணால் நீங்கள் லிஃப்ட் போகாதீங்க, லிஃப்ட் போகாதீங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை சார் லிஃப்ட் போடல சார், பஸ் வராமல் வச்சு வெயிட் பண்ணேன். பஸ் நான் லிஃப்ட் போனால் ஏன்னா பஸ் சீக்கிரம் பைக்கு சீக்கிரம் போனால் லிஃப்ட் சொன்னேன். அப்படிதான் சொன்னார், இல்லைப்பா லிஃப்ட் கேட்காதப்பா, நிச்சயமாக அடுத்த கொலை பண்ணலாம், உனக்கு பிட்பேக் அடிக்கலாம், உன்னை அடிச்சு ஜாவும் பிட்பேக் அடிக்கலாம், கொலை பண்ணலாம் பார்த்து சொன்னார். புரிஞ்சு சரிமே லிஃப்ட் ஓடாது கூட லிஃப்ட் கேட்னாலாம்